விஜய் தாத்தாவை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. காவேரி அப்படியே பார்க்குறாங்க. எட்டி எட்டி பார்க்குறாங்க. எங்கே இவரை காணோம், எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி சாரதா நிற்கிறாங்க. இவ எதுக்கு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா வெளியே வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் சும்மாலாம் வெளியே வரத்தால, போய் உள்ள வேலை இருந்தால் போய் பாரு போ அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அப்படியே போகிறாங்க. காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க. எங்கே போயிருப்பாரு, ரொம்ப நேரம் ஆகுது காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. தாத்தா விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது காவேரி எப்படிப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ காவேரி கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. பேச முடியுமா, காவேரி பேசுவாங்களா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. அதெல்லாம் கண்டிப்பாக பேசுவா, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. அப்படியே பார்க்குறாங்க காவேரி. என்ன இது, இவர் நினச்சிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ அம்மா வேற இருக்காங்களே, இப்போ எப்படி பேசுறது, சரி எப்படியாவது கொஞ்சம் தள்ளி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை திறந்து தள்ளி போகிறாங்க. போனோடனே அட்டன் பண்ணுறாங்க. என்னங்க இங்கே இந்த தொல்லை பண்ண வேணான்னு உங்ககிட்ட நான் சொன்னேன், மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, உன்னை தொல்லை பண்ணுறதுக்காக நான் ஃபோன் பண்ணலை, தாத்தா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், அதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. என்ன தாத்தா பேசுங்க, காவேரி லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொடுக்குறாரு. தாத்தா வாங்கி பேசுகிறாரு. எப்படிமா இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்கள் எப்படி இருக்கீங்கப்பா, எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. எல்லாரும் இங்கே நல்லா இருக்காங்கம்மா, நீ சீக்கிரமாக இங்கே வந்துடுமா, நீ இல்லாமல் வீடே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்படியே அமைதியாக இருக்காங்க. காவேரி எதுவுமே பேசவே இல்லை. என்ன காவேரி எதுவுமே பேசவே மாட்டேன், அமைதியாக இருக்கா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், ஒன்றா இருக்கணும், அதுதாம்மா என்னோட ஆசை.